ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாக்ஸேஷன் பேப்பரோட பாஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டாக்ஸேஷனில் இந்த வீடியோவில் போத் இன்கம் டேக்ஸும் நான் கவர் பண்ணுறேன் ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டியும். அதனால் நான் ரெண்டுமே கவர் பண்ணுறனால கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ரெண்டுமே இந்த ஒரே வீடியோவில் யூ கேன் செக் தி அனாலிசிஸ். ஓகே, இப்போ நான் டாக்ஸேஷனுக்கும் லைக் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா மாதிரியே மே 24லேருந்து மே 26 வரைக்கும் இருக்கிற எல்லா அனாலிசிஸுமே ஐ ஹாவ் டேக்கன். இப்போது நீங்கள் டாக்ஸேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களோட டிஸ்கிரிப்டிவ் பார்ட் வந்து அரவுண்ட் 70 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் இருக்குது. இந்த 70 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 35 marks from income tax and remaining 35 marks from GST. ஸோ இதுதான் உங்களோட பேட்டர்ன். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த 35 மார்க்ஸ் இன்கம் டேக்ஸில் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 1, கம்பல்சரி கொஷின். எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் தான். அதில் டோட்டல் இன்கம் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இந்த டோட்டல் இன்கம் கொஷினில் நீங்கள் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நோ வே யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் தி ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் என்னென்ன இருக்குது? salaries இருக்குது, தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ். ஸோ இந்த 5 ஹெட்ஸுமே நீங்கள் படிப்பீங்க. அலாங் வித் தட் டிடக்ஷனும் நீங்கள் படிச்சுக்கணும். பிகாஸ் கண்டிப்பாக 1 or 2 அட்ஜஸ்ட்மெண்ட் டிடக்ஷன்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த 15 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஹெட்ஸு நீங்கள் படித்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் என்னென்ன இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கொஷின் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 2 போகலாம். இப்போ கொஷின் நம்பர் 2A பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் கேட்பாங்க. 2B வந்து 4 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலி 10 மார்க்ஸ் கேட்பாங்க. இதில் ஃப்ரம் மே 24லேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே 6 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஒரே ஒரு அட்டெம்ப்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் கேட்டாங்க. அந்த கேபிட்டல் கெயின்லேயுமே என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்லம் சேல் கம்ப்யூட்டேஷன் கேட்டாங்க. ஸ்லம் சேல் கம்ப்யூட்டேஷன் ஸ்டாண்ட் அலோன் கொஷினாக 6 மார்க் கேட்டிருந்தாங்க. கெயினா லாஸான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு அட்டெம்ப்டில் மட்டும்தான் ஒரு கேட்ச் இருக்குது. பட் ரிமைனிங் பேட்டர்ன் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் 6 மார்க்ஸ். ஓகே, இப்போ நான் இன்கம் டேக்ஸில் எப்படி நான் 35 ஸ்கோர் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணனா 6 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 2 சப்டிவிஷன் பி. இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக என்ன இருக்குன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் இருக்கும். டிடிஎஸ் டிசிஎஸ் இதே தான் ரிப்பீட்டடாக 4 மார்க்ஸ் கேட்பாங்க. இதில் ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்குது டிடிஎஸ் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். எந்த மாதிரினா, இப்போ கொஷின் நம்பர் 2Bயில் சப்டிவிஷன் 1 டிடிஎஸ் இருக்கும். சப்டிவிஷன் 1 டிடிஎஸ், சப்டிவிஷன் 2ல் வந்து டிசிஎஸ் இருக்கலாம். திஸ் ஒன் 2 மார்க்ஸ், திஸ் ஒன் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 4 மார்க்ஸ் கேட்கலாம். இந்த பேட்டர்ன்லேயும் கேட்குறாங்க. ஆர் எல்ஸ் இன்னொரு பேட்டர்ன் எப்படி கேட்குறாங்கன்னா சப்டிவிஷன் 1 டிடிஎஸ், இதுலேயும் டிடிஎஸ், ரெண்டுமே டிடிஎஸ் ப்ரொவிஷன் கேட்குறாங்க. அப்போனா இதில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 194Jன்ற செக்ஷன் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதில் செக்ஷன் 194C, இது 2 மார்க்ஸ், திஸ் ஒன் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 4 மார்க்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் இருக்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ரெண்டுமே டிடிஎஸ் ப்ரொவிஷன் வித் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸும் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் உங்களோட கொஷின் நம்பர் 2B பேட்டர்ன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டிடிஎஸ் டிசிஎஸ் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா தென் இன் திஸ் இட் செல்ஃப் யூ கேன் ஸ்கோர் அரவுண்ட் 4 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, வித் திஸ் கம்ப்ளீட்டட் கொஷின் நம்பர் 2 அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 4. இப்போ நான் 3 வந்து லாஸ்ட்டாக வரேன். கொஷின் நம்பர் 4 முடிச்சிடுறேன். கொஷின் நம்பர் 4AB இருக்குது. இப்போ 4Aல எப்படி கேட்குறாங்கன்னா ரிப்பீட்டடாக செட் ஆஃப் கேட்குறாங்க. இந்த ஒரு அட்டம் மட்டும் கேட்சியாக வந்து கிளப்பிங் இருக்குது. பட் ரிமைனிங் ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் தான் இருக்கும். இப்போது இந்த செட் ஆஃப் எப்படி இந்த கொஷின் நம்பர் 4Aலையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனாலிசிஸ் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா 4A, இந்த 4A பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் இருக்கு இல்லையா, எய்தர் செட் ஆஃப் மட்டுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக 6 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், 1 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமாச்சும் கிளப்பிங்லேருந்து கேட்டுடுறாங்க. ஓகே, கிளப்பிங்கில் இருக்கும். அப்படி இந்த பேட்டர்ன் இல்லை அப்படின்னா 4Aல ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே வந்து
சோலோ கொஷின் கிளப்பிங் மட்டுமே கம்ப்யூட் பண்ணுற மாதிரியும் கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் எந்த அட்டெம்ப்டில் கேட்டாங்கன்னா யூ கேன் சி செப்டம்பர் 24. ஆக்சுவலாக செப்டம்பர் 24 ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபார் டாக்ஸேஷன். அந்த அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பல கிளப்பிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கிளப்பிங் கொஷின் தான் வந்து அதில் கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் செட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேட்ச் என்ன அப்படின்னா செட் ஆஃபில் இந்த பாஸ்ட்டு 2 to 3 அட்டம்ப்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த 3 அட்டம்ப்ட்ஸ்லையுமே நிறைய டைம் வந்து டிஃபால்ட் ரெஜிம் டெஸ்ட் பண்ணுறாங்க. டிஃபால்ட் ரெஜிமில் செட் ஆஃப் கம்ப்யூட் பண்ணுற மாதிரி. டிஃபால்ட் ரெஜிம் மீன்ஸ் 115 BAC. இப்போ இந்த ரெஜிமில் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் கம்ப்யூட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் செட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணும் போது டிஃபால்ட் ரெஜிமில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, நிறைய டைம் வந்து இந்த அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷனு, அதுக்கப்புறம் இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் கான்செப்ட், இந்த மாதிரிலாம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிஃபால்ட் ரெஜிமில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செட் ஆஃப் ஆர் கிளப்பிங் படிச்சிங்க அப்படின்னா ஹவு மச் யூ கேன் ஸ்கோர் அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் அரவுண்ட் 6 marks. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ரிட்டன். ரிட்டர்ன்ஸ் வந்து எதில் கேட்குறாங்கன்னா கொஷின் நம்பர் 4Bயில் கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 4Bனாலே ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக 4 marks இருக்கும். 4 marks. இப்போ இது வந்து 2 கொஷின் இல்லை, ஒரே கொஷின் தான். ஆர் இது ரெண்டுத்துக்குள்ளே உங்களுக்கு ஆப்ஷன் தராங்க. கொஷின் நம்பர் 4B பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா பேட்டர்ன் 4B ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் தான். பட் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட்டட் ரிட்டன் பற்றி கேட்டிருப்பாங்க. ஆர் இதுலேயே ஒரு ஆப்ஷன் ஆர் கொடுத்து ரிவைஸ் ரிட்டன் பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி ரொம்ப டைரக்ட் கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க ஃபார் 4 marks. அப்படி இல்லைன்னா கொஷின் நம்பர் 4Bயில் வந்து எக்ஸாம்பிள் இங்கே வந்து அப்டேட்டட் ரிட்டன் பற்றி கேட்டுட்டு ஆர் அட்வான்ஸ் டேக்ஸ்லேருந்து ஏதாவது ப்ரொவிஷன், ஈவன் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம், இல்லைன்னா டைரக்ட் தியரட்டிக்கல் கொஷின் மாதிரியும் கேட்கலாம். மோர் ஆர்லெஸ் இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். பட் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிப்பீட்டடாக கேட்கல, ஒரே ஒரு அட்டெம்ப்டில் மட்டும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் செப்டம்பர் 25 attempt. ஸோ நான் என்ன சொல்வேன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் அது கேட்கல, மேபி இந்த டைம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ யூ ப்ரிப்பேர் ஃபார் அட்வான்ஸ் டேக்ஸ் அஸ் வெல். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஆர் அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டுமே பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ ப்ரிப்பேர் தீஸ் திங்ஸ் யூ வில் ஸ்கோர் அரவுண்ட் 20 marks. அவுட் ஆஃப் 35 marks நீங்கள் இங்கே 20 marks அட்டென்ட் பண்ணலாம் வித்தவுட் ஸ்டடியிங் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அப்போ எதுக்கு தான் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லெட் மீ டெல். ஃபர்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 இருக்கு இல்லையா, இந்த 3ல் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கும். இப்போ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்லேயுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சேல்ரிஸும் கேபிட்டல் கெயினும் நான் அனலைஸ் பண்ணேன். சேல்ரி கொஷின், கேபிட்டல் கெயின் கொஷின் தான் வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னா கொஷின் நம்பர் 3ல் வந்து என்ன காம்பினேஷன் கேட்குறாங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட்லேயும் கேபிட்டல் கெயின் அண்ட் IFOS இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லைனா கேபிட்டல் கெயின் அண்ட் சாலரிஸ் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த காம்பினேஷன் தான் ரிப்பீட்டடாக வருது. ஓகே, இப்போ நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் போர்ஷனில் ஸ்டாண்டலோன் கொஷின் அந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இருக்காது. பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூவில் நிறைய டைம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் கொஷின் நம்பர் 3யோட அனாலிசிஸ். அப்போ உங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் டோட்டல் இன்கம்லேயும் ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து 2 or 4 அட்டென்ட் பண்ணல, நான் 3 அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹெட்ஸ்லேருந்து நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ண இந்த 20 marks நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஹெட்ஸே நான் படிக்காமல் நான் 20 marks ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக 20 marks எடுக்க முடியும். பட் அதில் 100% ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு GST அனாலிசிஸ். இப்போது GST அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 சேம் திங் கம்பல்சரி கொஷின். இந்த கம்பல்சரி கொஷின் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே பாருங்கள் 10 marks இது எல்லாமே பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் கேட்குறாங்க. பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் மீன்ஸ் நீங்கள் GST கம்ப்யூட்டேஷன், அதாவது GST லயபிலிட்டி என்னன்றதை கம்ப்யூட் பண்ணுவீங்களா அந்த கொஷினை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 marks கேட்குறாங்க. இந்த 5 marks எல்லாமே ஸ்டாண்டலோன் கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 10 marks கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ITC சாப்டர் நல்லா படிக்கணும். தென் எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் சார்ஜஸ், நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் சப்ளை,
இந்த 4 சாப்டர் அண்ட் சப்ளை கூட நீங்கள் படிக்கணும். இந்த 5 சாப்டரை நீங்கள் நல்லா தரோவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 10 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். இந்த 10 மார்க்ஸ் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இருக்கு இல்லையா, கம்பல்சரி கொஷின், இதை உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5Bயில் இன்னொரு பேட்டர்ன் என்ன இருக்குன்னா, வேல்யூ ஆஃப் சப்ளையும் எக்ஸம்ஷனும் ஸ்டாண்ட் அலோன் கொஷினா. அதாவது ஸ்டாண்ட் அலோன்னா அதை மட்டும் செப்பரேட்டாக இதில் எதெல்லாம் எக்ஸம்டட், இதில் எது டாக்ஸபிள் அந்த மாதிரி கேட்பாங்க. வேல்யூ ஆஃப் சப்ளை நீங்கள் டோட்டலாக கம்ப்யூட் பண்ணிவிட்டு அந்த செக்ஷன் 15 இருக்குல்லையே, அந்த செக்ஷன் 15லேருந்து டோட்டலாக எவ்வளோ வந்து அமௌண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளைன்ற மாதிரி தனி செப்பரேட் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வேல்யூ ஆஃப் சப்ளை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சாப்டரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நான் சொல்கிறது வெறும் 1 2 3 5 சாப்டர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் கம்பல்சரி கொஷினையும் அட்டென்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் அலோன் கொஷின் ஒரு 5 மார்க்ஸ், இங்கே எக்ஸம்ஷன் அதே மாதிரி 6 கொஷின் நம்பர் 6A Bலேயும் வந்து நிறைய டைம் எக்ஸம்ஷன், ஐடிசி, சார்ஜஸ்ஸு, தென் ஐடிசி இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இது இருக்கும், இங்கேயும் ஐடிசி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோன் கொஷின் வந்தால் கூட உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டினாலே இந்த சாப்டர்ஸாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் 35 மார்க்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 20 மார்க்ஸ். நீங்கள் ரிமைனிங் 15 மார்க்ஸுக்கு தான் வந்து என்னென்ன சாப்டர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, லைக் இந்த ரிட்டர்ன்ஸு, பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு, இவே பில், இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், டிடிஎஸ் டிசிஎஸ் இது எல்லாமே. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை, டிடிஎஸ் டிசிஎஸ் இதெல்லாம் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா 7th கொஷினில் இருக்கும். 8th கொஷின் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தியரி கொஷின் தான் கேட்பாங்க. ரொம்ப டைரக்ட் கொஷின் தான் இருக்கும் தியரியில். பட் நீங்கள் தியரி கொஷின் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி லா படி எழுதணும். ஓன் லாங்குவேஜில் எழுதியிருந்தால் சம்டைம்ஸ் மார்க்கு ப்ரொவைடே பண்ண மாட்டாங்க. So this is how the paper pattern for GST as well. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த 5 சாப்டர்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அவுட் ஆஃப் 70 மார்க்ஸ் வந்து நீங்கள் 40 மார்க்ஸ் கிட்ட வந்து இந்த நான் சொன்ன சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே டிஸ்கிரிப்டிவில் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எம்சிக்யூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, அவுட் ஆஃப் 30 வந்து ஒரு 20 22 அந்த ரேஞ்சில் எடுத்தால் கூட யூ கேன் ஈஸிலி கிராஸ் எக்ஸம்ஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேப்பர் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஃபார் போத் ஃபார் போத் இன்கம் டேக்ஸ் அஸ் வெல் ஜிஎஸ்டி. இந்த பிடிஎஃப் இந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். யூ கேன் see there. If any doubt related to this, please comment below. Thank you. With this, signing off here.